பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். நாள் 21. இந்த நாளுக்குரிய தலைப்பு, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கின தேவனை நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த வருஷத்தில் கூட இந்த வாழ்க்கையில அநேக குறைவுகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தார். யோவான் 2:3 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அந்த சூழ்நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அங்கு ஏற்பட்ட அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிறார். அடுத்தபடியாக சங்கீதம் 19:7 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதுமாய் இருக்கிறது. நம் ஆத்துமாவில வருகிற எல்லா போராட்டங்களையும் நீக்குகிறது கர்த்தருடைய வார்த்தை. குறைவை அங்கே நீக்குகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடும் போது அது எந்த நன்மையா இருந்தாலும் ஒரு நாள் அது குறைவுபடாது. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில விசுவாச குறைவு இந்த வருஷத்துல அநேக முறை நம்ம வாழ்க்கையில வந்து போனது. அது மாத்திரமல்ல, குடும்பத்தில பொருளாதார குறைவுகள், நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துல உடல்நல குறைவுகள், இப்படிப்பட்ட அநேக குறைவுகளை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருடத்துல நம்ம ஒருவரையும் அந்த மாதிரியான குறைவுகளில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றினார். சமாதான குறைவுகள் வரும்போதும், நாம் சரீரத்துல பலவீனங்கள் குறைவுபடும் போதும், நம்முடைய வாழ்க்கையில பண கஷ்டங்கள் வரும்போதும், இப்படிப்பட்ட எல்லா உலகத்தில நம்மளுக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மாற்ற முடியும். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், எல்லா குறைவுகளையும் மாற்றுகிற தேவன். இந்த நல்ல தேவனை இந்த நேரத்துல கூட நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்ற வேத வார்த்தையின்படி நிறைவானவர் நீர், ஆவியானவராய் இருக்கிறீர். உடைய வார்த்தை நிறைவானதாய் இருக்கிறது. நீர் வரும்போது குறைவுகளை மாற்றுகிறவர். எங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா விதமான குறைவுகளிலும், விசுவாச குறைவு, அன்பு குறைவு, இப்படிப்பட்ட எல்லா குறைவுகள் ஏற்பட்ட போதிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட குறைவுகளை உம்மை தேடும் போது எங்களுக்கு நிறைவாய் மாற்றி தந்த உம்மை நோக்கி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.